ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் தான். அது என்னென்னா ரவா லட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அதில் 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நாலு ஸ்பூன் நெய் போட்டாச்சு. இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். அதை வறுத்துக்கலாம். நல்லா செவந்துக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 10 பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் உலர்ந்த திராட்சையை போட்டிருக்கேன். அதையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் எந்த ரவை வேணால் எடுக்கலாம். ரோஸ்டட் ரவா எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ரவா எடுத்திருக்கேன். இதை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் இப்போ போதும்னா இதே விட்டுடலாம். அப்படி பத்தலைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எதுவும் தேவைப்படலை, அதனால நான் அப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா செவற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுக்க சொல்லியே உங்களுக்கு நல்லா மணம் வரும். இதில் வறுத்து முடிக்க சொல்ல நல்லா நெய் வாசனையும் ரவையும் மிக்ஸ் ஆகி வரும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக. நான் இது எனக்கு 3/4 அளவுக்கு போதும்னு சொல்லிவிட்டு நான் 3/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அதில். அப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சோம்ல முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பாலையும் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சின பால் இதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்குது. ரவையும் சூடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆறியாச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து நான் லட்டை பிடிக்க போகிறேன். ஒரேடியாக பாலை சேர்த்துறாதீங்க, அப்புறம் அளவு தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இப்போ லட்டை பிடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது லட்டு. உங்களுக்கு தேவைன்னா பாலை ஆட் பண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு இதுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் அப்படியே பிடிச்சிக்கிறேன்.
இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் இதை டேஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா கட்டியாயிடுச்சு. நான் பிடிக்க சொல்ல ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இப்போ கட்டியாயிருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளியை ஸ்வீட்டோடு என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.